பலிபீடம் என்றால் என்ன? வாட் இஸ் an altar? நம்ம சம்டைம்ஸ் கிறிஸ்டியன்ஸா நம்ம பலிபீடத்துக்கு முன்னாடி வரும்போது பக்தியா வாங்க அப்படின்றோம். நிறைய பேர் நீங்க கர்த்தரை அறியாத மார்க்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. அம்மாலாம் கர்த்தர் அறியாத மார்க்கத்துல இருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு அவங்க சொன்ன ஒரு சாட்சி, அம்மா ஆலயத்துக்கு வரும்போதுதான் நான் சந்தோஷமா இருக்கேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அறியாத மார்க்கத்துல இருந்து வந்து நியர்லி 1 year தான் அவங்க சர்ச்சுக்கு வராங்க. அவங்க போன வாரத்துல என்கிட்ட சொன்ன சாட்சி, தேவனோட ஆலயத்துல தான் நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு. ஹல்லேலூயா. தட்ஸ் த பவர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காட். அப்போ பலிபீடம் என்றால் என்ன? ஆராதனை செய்கிற இடம். ஹல்லேலூயா. பலி செலுத்துகிற இடம், தேவனை சந்திக்கிற இடம். Hallelujah. What is an altar? ஒரு பலிபீடம் என்றால் என்ன? அது ஆராதனை செய்கிற இடம், தேவனை சந்திக்கிற இடம், பலிகளை செலுத்துகிற இடம். நம்ம ஆராதிச்சல ஒரு ஜீவனுள்ள ஒரு ஆராதனை, புத்தி உள்ள ஒரு ஆராதனை எடுக்கும் போது நம்ம தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறோம். Hallelujah. நிர்விசாரணமா அங்க இருக்கும் போதும் ஒரு பலிபீடம். அது எப்படியாப்பட்ட பலிபீடம்? There are 2 types of altar, divine altars and demonic altars. 2 பலிபீடம். இன்னைக்கு நான் ஆராதனை வேளையில எப்படியாப்பட்ட பலிபீடத்தை கட்டின? Was it a divine altar or was it a demonic altar? Something we need to ask ourselves. Hallelujah. So பலிபீடம்ன்றது என்னன்னா, அது தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம், பலி செலுத்துகிற இடம். எப்படியாப்பட்ட பலி? அப்பா, இந்த மாதம் முழுவதும் என்னை காத்துட்டீங்களப்பா, நன்றி பலிகள். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை போல வேற யாருமே இல்லப்பா, நீங்க துதிக்கு பாத்திரர், துதி பலிகள். ஹல்லேலூயா. பலி செலுத்துகிற இடம், தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கிற ஒரு இடம். When the presence of God meets the promises of God, there is the miracle. இதுதான் சீக்ரெட். When the presence of God meet the promises of God. இப்போ நீங்க எல்லாம் தேவனோட வாக்குத்தத்தம் நிறைஞ்ச ஜனங்களா இங்க இருக்கீங்க. எல்லார்கிட்டயும் ஒரு வாக்குத்தத்தம், அதை சுதந்திரிக்க நம்ம அமர்ந்திருக்கோம். ஆனா அந்த தேவ பிரசன்னம் வந்து அந்த தேவனோட வாக்குத்தத்தத்தை மீட் பண்ற இடத்துல a breakthrough will come. Hallelujah. இன்னைக்கு பாரத்தோட அநேக people பிரேக் த்ரூக்காக நிறைய நாட்கள் காத்திருக்காங்க. அநேக நாள் காத்திருக்கும் போது நம்ம இதயத்தை அது இழைக்க பண்ணுது. ஆனா வேண்டினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். Hallelujah. Hallelujah. This is a season of breakthrough. சொல்லுங்களேன், this is a season of breakthrough. ஏன் வாழ்க்கையில எந்தெல்லாம் பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கோ, இயேசுவின் நாமத்துல இன்றைய தினத்துல அந்த பலிபீடங்கள் கட்டப்படுவதாக. எங்க பலிபீடம் கட்டப்படுதோ அங்க நிச்சயமா தேவனுடைய அக்னி இறங்கி வரும். எங்க தேவனோட அக்னி இருக்கோ அங்க ஒரு ஜப அக்னி இருக்கும். எங்க ஒரு ஜப அக்னி இருக்கோ அங்க ஆசீர்வாத மழை பொழியும்.